குடும்பத்தில் உடைய பிள்ளைகளாய் அடியார்கள் கடந்து வரவும் இப்படி நாமத்தை மையப்படுத்தும் கர்த்தர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் தூரத்தில் சமீபத்திலிருந்து பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாய் கொண்டு வரும். தெய்வ நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. பாடுகிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கரம் இருக்கட்டும். ஆராதனையை ஆசீர்வதியும். தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் எங்களோடு பேசும். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தீவுகள் நடக்கிற எல்லா ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஆராதனையில் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும். ஜனங்களை கத்தாவி விசுவாச பிள்ளைகளை, கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவரே சபைகளிலே கூட்டி சேர்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொள்ளீங்க, கருத்தில் ஏந்தி கொள்ளீங்க, தாங்கி கொண்டீங்க, கருத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் நாள் பலத்தால் ஆட பார்த்தேன், ஆட முடியல, என் பணபலத்தால் படிக்க பார்த்தேன், படிக்க முடியல, என் நாள் பலத்தால் ஆட பார்த்தேன், ஆட முடியல, என் பணபலத்தால் படிக்க பார்த்தேன், படிக்க முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து
வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் மதர்ஸ் டேயா இருக்கிறதுனால தாய்மார்களுக்காக சில காரியங்களை சொல்லி அதற்கு பின்பு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் மதர்ஸ் டே அல்லது அன்னையர் தினம் என்கிறதான ஒரு சிறப்பு நாளை உலகமெங்கிலும் இந்த நாளில் நாம் செலிப்ரேட் பண்ணாலும், தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி இங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே தெபோராளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. கிராமங்கள் என்கிற இந்த வார்த்தையில நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் உங்களுடைய கண் முன்னால வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தாய் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய பிள்ளைகள் பாழாய் போகாதபடிக்கு கண்ணும் கருத்துமாய் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதான் அதனுடைய மீனிங். உங்களுடைய நல்ல தாய், தகப்பனை விட பிள்ளைகள் வளர்ப்பிலே அதிகமான அக்கறை உள்ளவர்கள் தாய்மார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். வேதத்தில் நாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தோம் என்றால் அநேக தாய்மார்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு பிடித்தமான தாய்மார்கள் யார் யார் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் வேதத்தில் இருக்கிற சில தாய்மார்களை குறித்து சொல்வார்கள். ஆனால் அத்தனை தாய்மார்களும் நீங்கள் வேதத்தில் படிச்சீர்கள் என்றால் ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அதிகமான கவனம் செலுத்தி பிள்ளைகளை வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிள்ளைகள் தாய்மார் வளர்ப்பையும் மீறி தங்கள் வயதில், தங்களுடைய வாலிப நாட்களில் தங்களுடைய பெற்றோருக்கு வேதனை உண்டாக்குகிற அநேக பிள்ளைகள் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல தாய் ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டுமானால் முதலாவது அந்த தாய்க்குள்ள இருக்க வேண்டியது ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக முழங்காலில் நிற்கிறார்களோ அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் உன்னதமான ஸ்தானத்தில் இருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் ஒரு பிள்ளையினுடைய வளர்ப்பில ஒரு தாய்க்கு முக்கியமான பங்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த காலையில இங்க வந்திருக்கிற அருமையான தாய்மார்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு தந்த பிள்ளைகள், அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும், இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதான பொறுப்பு கர்த்தர் உங்களுடைய கரங்களிலே தந்திருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்க வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். மெத்தடிஸ்ட் திருச்சபையை உருவாக்கின ஜான் வெஸ்லி, அவருடைய தாயார், அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள். அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் இரவிலே தூங்குகிறதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுடைய தலைமையில கையை வைத்து ஜெபம் பண்ணுவாங்களாம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாயிலும் எழும்பி இந்த தேசத்தை கலக்கிறவர்களாக, உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையாக, உடைய ஊழியக்காரனாக ஆண்டவரே மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவார்களாம்.
அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்காக அந்த தாய் ஜெபம் பண்ணி இருக்காங்க. இன்னைக்கு எத்தனை தாய்மார் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. எத்தனை தாய்மார் உங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரம் தூங்குவதற்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகள் மேல தலைமையில கையை வைத்து, ஆண்டவரே எனக்கு தந்த இந்த குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய ஞானத்தை இம்மட்டும் தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எத்தனை தாய்மார்கள் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் அப்படி ஜெபிக்காமல் மாறி இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன்? ஜெபம் செய்வேன். என்னுடைய பிள்ளைக்காக நான் ஜெபம் செய்வேன் என்று சொல்லி ஒரு நல்ல தாயாக, ஒரு நல்ல தாயாக நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஒரு நல்ல தாய் செய்ய வேண்டியதான இன்னொரு காரியம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலை ஊட்டுங்கள். அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வசனத்தை போதித்து கொடுங்கள். அந்த காலங்களில் இருந்ததான பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை படிப்பித்து கொடுக்கிறார்களோ இல்லையோ கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுக்க சொல்லி படித்தார்கள். 91ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 23ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்களை எல்லாம் அநேக தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அநேக பாட்டிமார்கள் தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கும் அந்த காரியத்தை, அந்த வசனங்களை படித்ததினால அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நிலை நிற்கிறார்கள். ஆகவே இரண்டாவதாக ஒவ்வொரு தாய்மாரும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வேதத்தை வாசிக்க கட்டாயப்படுத்துங்கள். வேதத்தை வாசிக்க சொல்லுங்கள். வேதம் வாசிக்காமல் சாப்பாடு கொடுக்காதங்க. அப்படின்னா பட்டினியா கூட கடந்துருவான். எது பைபிள் படிக்கலனா கூட இருந்துருவான், பட்டினியா கூட சாப்பிடாம இருந்துருவான். ஆனா என்ன செய்ய மாட்டான்? பைபிள் படிக்கவே மாட்டான். இன்னைக்கு நான் கேட்க, இங்க இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு பைபிள் படிச்சு? ஒருத்தரும் படிக்கல. சரி, இங்க வர்றதுக்கு முன்னால எத்தனை பேர் கையில செல்போன் எடுத்து பார்த்தீங்க? பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கீங்க. நீங்க செல்போனே தூக்கல, அப்படித்தானே? நல்ல பிள்ளைகள். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது, அப்படித்தானே? என்னடா சரிதானா? அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் இடத்துல பெற்றோர்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் வேத புஸ்தகத்தை எடுக்கதை விட செல்போனை தூக்குறதெல்லாம் என்னவா இருக்கா? என்னவா இருக்கா? குறியா இருக்கா? கரெக்ட், நல்ல வேர்டு. பைபிள் எடுக்கிறத விட எதை எடுக்கிறதுல குறியா இருக்கிறான்? சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், அருமையான தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை ஊட்டுங்க. எப்படி குழந்தை பிறந்தவுடனே அவன் பசிக்கும் போது அவனுக்கு தாய்ப்பால் ஊட்டினீர்களோ, அவனை வளர்த்தீர்களோ, அதே போல இந்த நாளிலே அவன் வளர்வதற்கு, இந்த உலகத்தில் அவன் இந்த உலகத்தினுடைய காரியங்களை மேற்கொள்வதற்கு, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்கு அவனுக்கு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால், இந்த வேத வசனத்தை அவனுக்கு ஊட்டுங்க. அவன் படிக்க சொல்லுங்க. நீ படிச்சாதான் அவனுக்கு சாப்பாடு என்று சொல்லுங்க. அதை நீங்கள் இன்னைக்கு ஒரு நல்ல தாய்மாராய் இருந்து நீங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகள் இந்த உலகத்தில் உன்னதமான ஸ்தானத்தை அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தில் இன்னைக்கு அநேக தாய்மார்கள் தவறி விடுகிறோம். அநேக தாய்மார்கள் தவறி விடுகிறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலையும் காலண்டர் இருக்கு. எல்லா வீட்டிலையும் ஒரு காலத்தில் இந்த தங்க வசன காலண்டர்னு ஒரு காலண்டர் இருக்கும். இன்னைக்கு தான் நிறைய வேற காலண்டர்லாம் வந்துருச்சு. அந்த காலண்டர்ல வசனம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் இருக்கும்ல. அந்த வசனத்தை சிலர்லாம் பைபிள் படிக்கல அப்படின்னா அந்த வசனத்தை படிப்பாங்க. அந்த நாளுக்குரிய இந்த நாளில் என்ன வசனமோ அந்த வசனத்தை படிச்சுட்டு போவாங்க. ஸோ இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. பைபிள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத புஸ்தகம் இருக்கிறது. இந்த வேத வசனத்தை நாம் என்ன செய்வதில்லை? வாசிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது 1ஆம் சங்கீதத்தில், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்க பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால், ஒருவேளை தொழிலா இருக்கலாம், அல்லது படிப்பா இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால்
அவன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் என்னவா இருக்கணும்? தியானமா இருக்கணும். அந்த வேத வசனத்தை அவன் தியானிக்க வேண்டும், அவன் படிக்க வேண்டுமானால் அன்பான தாய்மாரே, அன்பான பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க கண்டிப்பாய் கட்டாயப்படுத்துங்கள். அவங்களை கட்டாயப்படுத்துங்கள். அவங்களை வேதத்தை வாசிக்க சொல்லுங்கள். அல்ல இல்லையானால் நீங்கள் அருகில உட்கார்ந்து வேதத்தை படிக்க சொல்லுங்கள். எப்படி ஹோம்வொர்க் செய்யலைன்னா பக்கத்தில் உட்கார்ந்து ஹோம்வொர்க் வீட்டுக்கு வந்த உடனே சில பிள்ளைகளுக்கு கெட்டேக்கே வந்துடுது. ஏமா இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே என்ன செய்ய சொல்ற? ஹோம்வொர்க். சில அம்மாமாருக்கு பிள்ளைகளுக்கு தலைவலி வருதோ வரலையோ, சில அம்மாமாருக்கு என்ன வந்துருது? தலைவலி. படிக்க மாட்டேங்கிறான் அங்கிள், படிக்க மாட்டேங்கிறான் ஐயா, படிக்க மாட்டேங்கிறான். சோ நான் சொல்றேன், உலக பிரகாரமா நீ நல்லா படிக்கணும், வேண்டான்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் தந்த இந்த வேத வசனத்தை நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் நீங்க முதல் காரணமா இருங்க. நீங்க முதல்ல பைபிள் படிச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் பைபிள் படிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்போ வேத வசனத்தை படிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக அருமையான தாய்மார்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளில கர்த்தரை ஆராதிக்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? பழக்குவிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை என்றால் வேற எந்த காரியத்திற்கும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பாதபடிக்கு நீங்கள் எப்படி உங்கள் பெற்றோரால் கர்த்தரை தேடும்படிக்கு ஞாயிற்றுக்கிழமையில தேவாலயத்திற்கு அனுப்பப்பட்டீர்களோ, அதே போல உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவ ஆலயத்திற்கு தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் அனுப்புவீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போகவே மாட்டார்கள். ஆமென். இன்னைக்கு சண்டே கிளாஸ், காலையில் சண்டே கிளாஸ்க்கு என்ன செய்யல? வரல. நேற்று முன்தினம் ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு தம்பி, சின்ன பையன், அவனை வந்து எங்க இருந்தான காணமே. அவன்கிட்ட கேட்டேன், நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை அந்த இங்க உட்காந்துருக்கான், சண்டே கிளாஸுக்கு ஏன் வரலன்னு. அவங்க அக்கா சொன்னா, ஐயா அவன் தூங்கிடுறான், இவன் தூங்குறதுனால நானும் என்ன செஞ்சிடுறேன், லேட் ஆகுது. அப்போ நான் அவனை கூப்பிட்டு அழகா சொன்னேன், நீ ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலுக்கு வந்துடணும், தூங்கக்கூடாது. நீ காலையிலே எந்திரிச்சு ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூலுக்கு வருவியான்னு கேட்டேன். ஐயா நான் வந்துடுறேன்னா. நான் வந்த உடனே இன்னைக்கு புருஷாபாத்திருந்து வந்த உடனே பார்த்தா அவன் சண்டே ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தூங்கல. இன்னைக்கு தூக்கம் வரல. பாத்தீங்களா? இன்னைக்கு தூக்கம் வரல. ஏன்? ஐயா கிட்ட வாக்கு கொடுத்துட்டோம். நம்ம எங்க போனோம்? ஆமா, அப்ப ஐயா கிட்ட வாக்கு கொடுக்கணும். எல்லா பிள்ளைகளும் ஐயா கிட்ட வாக்கு கொடுத்தீங்கன்னா ஐயா கேட்பார். சோ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளில் உங்களுடைய பிள்ளைகளை ஆராதனைக்கு அனுப்புவதில் தாய்மார்கள் முக்கியமான கவனத்தை செலுத்துங்கள். ஏன்னா நீங்க எல்லாம் அப்படிதான் வந்திருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் அப்படிதான் வந்தோம். சோ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ பெற்றோர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கும் ஆராதனைக்கும் அனுப்பாதபடிக்கு மற்றுள்ள எல்லா காரியத்துக்கும் அனுப்பி வச்சிடறோம். அனுப்பிடுறோம். அதை இந்த நாளில் நிறுத்துங்க. இந்த மூன்று காரியத்தையும் ஒரு உண்மையான நல்ல தாய்மார்கள் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் உங்களுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் உன்னதமான ஸ்தானத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க அவங்களை உற்சாகப்படுத்துங்க. அவங்க கூட இருந்து படிக்க சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, ஆராதனைக்கு அனுப்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமா, இது தாய்மாருடைய கடமை. தகப்பன்மாருக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வேத வசனத்துக்கு நேராய் போறேன். தாய்மாருக்கு மட்டும் சொன்னீங்க, தகப்பனுக்கு ஒண்ணு இல்லையா? பிள்ளையாண்டா நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை, ஆமா, பிரம்பு எடுக்க வேண்டிய இடத்துல அப்பா அம்மா கொஞ்சம் என்ன செய்யுங்க? கண்டிப்பா இருங்க. தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க.
கண்டிக்க வேண்டிய காரியத்தில் கண்டிப்பா இருங்க. நீங்கள் கண்டிக்காத பட்சத்தில் உங்க மனைவி எவ்வளவுதான் ஜெபம் பண்ணட்டும், வேதத்தை அவன் பிள்ளை வாசிக்கட்டும், ஆனால் பிள்ளை தவறு செய்தால் தண்டிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்கு? தகப்பன் கையில் இருக்கு. தகப்பன் கையில் இருக்கு. அதை தண்டியாமல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒருவேளை தகப்பன் தண்டிக்கும் போது மனைவி பக்கத்திலிருந்து விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லாதங்க. இதுதான் நாம் செய்கிற பெரிய தவறு. ஒரு ஆள் கண்டிக்கும் போது எதற்காக கண்டிக்கிறார்களோ அதை அறிந்து நாம் மௌனமா இருந்தார். நம்ம சப்போர்ட் பண்ணுனா நாளைக்கு மறுபடியும் அந்த பிள்ளை அதே காரியத்தை செஞ்சுட்டு வருவான். ஆகவே கண்டிக்க வேண்டிய இடத்துல நாம் கண்டிப்பாக நாம் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்திற்குரியவர்களாய் மாற மாட்டார்கள், அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆகவே இந்த அன்னையர் தினத்தில் அருமையான தாய்மார்களை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த விதத்தில் நீங்கள் வளர்ப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையில தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். சோத்திரம். உங்களுடைய வேத புஸ்தகத்தில் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதி ஆகமம், ஜெனிசிஸ் 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு இதில் இருந்து தான் சில காரியங்களை உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அன்னையர் தினம். சோ ஆண்டவர் இந்த நல்ல நாளில் அவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருடைய பார்வையில அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக சில காரியங்களை உங்களுக்காக வேதத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை சொல்லும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க நினைப்போம். எல்லாருமே அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரம், ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவங்க ஆண்டவருடைய பார்வையில, நம்ம கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு விலையேற பெற்றவங்க என்பதை காட்டுகிறதான ஒரு 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 சம்பவத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவங்க. வாசிங்க 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆமென். நல்லது, எல்லாரும் சேர்ந்து படிச்சோம்ல. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர் சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க. நம்ம சில நேரங்களில் ஆண்டவர்கிட்ட நிறைய முறுமுறுக்கிறோம், ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், என்னை ஆண்டவர் ஏன் இப்படி பாடுகள் வழியாய் நடத்துகிறார், ஏன் கஷ்டங்களின் வழியாய் நடத்துகிறார் என்றெல்லாம் பல நேரங்களில் நம்ம ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்கிறோம்ல. ஆனா அந்த முறுமுறுக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு அந்த முறுமுறுப்புகளையும் அந்த குறை சொல்லுதலையும் விட்டு விட்டு ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் என்னை படைத்தார், ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார். எப்படி படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? எப்படி படைத்தார்? தமது சாயலாக, தேவ சாயலாய், தேவ சாயலாய் இந்த உலகத்தில் மனிதனை படைத்தார். இந்த 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1வது அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தால் சிருஷ்டிப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். உலகம் உண்டாக்கப்பட்ட விதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த 1வது அதிகாரம் முழுவதும் சிருஷ்டிப்பின் காரியங்கள். ஆனால் இந்த 1வது அதிகாரம் 27வது வசனத்துல ஒரு பகுதியை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அவனை ஆணும் பெண்ணுமாக என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிட்டோம் இல்லையா? எத்தனாவது வசனம் இத? 27. இப்ப 2வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா 2வது அதிகாரத்துல தான் யார் உருவாக்கப்படுகிறா? ஏவாள்.
ஏவாள் உருவாக்கப்படுகிறார் இல்லையா? இரண்டாவது அதிகாரத்தில் நம்ம இதை பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், ஆணும் பெண்ணுமாக என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். அப்போ தேவ சாயலாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார். நம்ம எல்லாரும் யார் என்றால் அவருடைய பிள்ளைகள். அவர் பிள்ளைகள். நான் யாரை போல இருக்கிறேன்? தேவனை போல இருக்கிறேன். உலக பிரகாரமா சொல்லுவாங்க, ஒரு பிள்ளையை பார்த்தா அவங்க அப்பாவை மாதிரியே இருக்கிறான். யார மாதிரி இருக்கிறான்? அப்பா மாதிரி இருக்கிறான், அம்மா மாதிரி இருக்கிறான், அல்லது தாத்தா மாதிரி இருக்கிறான், அல்லது பாட்டி மாதிரி இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஆனா நீங்களும் நானும் நம்ம யார மாதிரி இருக்கோம் சொல்லுங்க? ஆண்டவரை மாதிரி இருக்கிறோம். தேவ சாயலாய், அவருடைய சாயல், தேவ சாயல். தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் அழகில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்பும் ஆனவர், அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர். உன்னத பாட்டில் அழகாய ஆண்டவர் மணவாளனை குறித்து வர்ணிக்கிறார். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சாயலில மனுஷனாகிய என்னையும் உங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்ததை நாம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டதான நாம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்ன எல்லா சூழ்நிலையிலும் யோபு சொன்னது போல 4 பக்கங்களிலும் நான் என்ன செய்கிறேன்? நெருக்கப்படுகிறேன். இந்த நெருக்கம் எல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அவருடைய சாயலில் அவரை போலவே, அவர் எப்படி இருக்கிறார்? அவரை போலவே. அவருக்கு அழகு இல்லை. 53ஆம் அதிகாரம் ஏசாயாவில் வரும்போது அவர் அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. எதற்காக? உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்படும் போது. அவருடைய சூழ்நிலைமை எந்த நிலைமையில? ஆனால் அவர் தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டதான என்னையும் உங்களையும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. இந்த 2வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வருவீர்களானால், 2வது அதிகாரத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தார்? மண்ணில் இருந்து தேவன் நம்மை உண்டாக்கினார். மண்ணிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கினவர். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை, அவன் மனுஷன் என்ன ஆத்துவானா? எதிலிருந்து கர்த்தர் நம்மை உண்டாக்கினாரா? மண்ணிலிருந்து, பூமியின் மண்ணிலிருந்து. பூமியின் மண்ணிலிருந்து நம்ம என்ன செய்தார்? அவர் யாரை போல உண்டாக்கினார்? அவரை போல. பாருங்க, நீங்களும் நான் யார் என்றால் மண். அப்படிதான் வேதம் சொல்லுது. அதனாலதான் ஒரு மனிதன் மரிக்கும் போது மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புகிறான் என்று சொல்லி மண்ணில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் உருவாக்கினது எப்படி என்றால், அவர் தேவ சாயலாக என்னையும் உங்களை என்ன செய்தார்? உருவாக்கினார். உருவாக்கிட்டு அவருடைய சுவாசத்தையே நமக்குள்ள என்ன செஞ்சாராம்? ஊதினார். அவர் சுவாசம். அப்படியானால் அவருடைய சுவாசத்தை நமக்குள்ள ஊதும் போது அவருடைய அத்தனை குணநலன்களும் யாருக்குள்ள இருக்கும்? நமக்குள்ள இருக்கும். ஏனென்றால் அவருடைய ரத்தம், அவருடைய சுவாசம் எல்லாமே நாம் அவரை போல இருக்கும்படியாய் தேவன் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கினார். சோ அப்படி உருவாக்கப்பட்டதான நாம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறின பின்பும் நம்ம இன்னும் ஆரை குறை சொல்றோம்? ஆண்டவரை குறை சொல்றோம். நம்ம ஆண்டவரை குறை சொல்றோம். ஆண்டவர் உங்களை உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களையும் என்னையும் உருவாக்கின தேவன் அவர் எவ்வளவு அருமையாய் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் நிச்சயமாகவே நாம் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஆண்டவரை குறை சொல்லவே மாட்டோம். அவர் முதலாவது உங்களை அவருடைய சாயலில் உருவாக்கினார், அவருடைய சுவாசத்தை உங்களுக்கு ஊதினார். அதற்கு அடுத்து என்ன செஞ்சார் ஆண்டவர்? 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் சோத்திரம். நல்லா கவனிங்க, உங்களை உண்டாக்கிட்டார். உண்டாக்கின ஆண்டவர் ஏன் வேலை முடிஞ்சிட்டு நான் போறேன் பை பாய் அப்படி சொல்லல. உங்களை பராமரிப்பதற்காக, உங்களை போஷிப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் தேவையான வாழ்க்கையை தேவன் தருவதற்காக
வேதம் சொல்லுகிறது, ஒரு தோட்டத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். தோட்டத்தை உண்டாக்கினார். தோட்டம் உண்டாக்குறதுன்றது சாதாரண விஷயமே அல்ல. ஒரு தோட்டம் உண்டாக்கணும்னா, ஒரு தோட்டத்தில், ஒரு தோட்டம் என்று சொன்னால் பலவிதமான மரம் செடி கொடிகள் அந்த தோட்டத்தில் இருக்கும். மரம் இன்னைக்கு வச்ச உடனே நாளைக்கு பலன் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த மரத்தை பராமரிக்க வேண்டும், அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், எல்லா காரியத்தை செய்யணும். இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை அவர் சாயலாய் உருவாக்கின அந்த மனுஷனை அவர் கைவிடல. அவனுக்கு இந்த பூமியிலே வாழ்வதற்கான வழியை கர்த்தர் என்ன செய்தார்? உண்டாக்கினார். தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி மனுஷனை எங்க கொண்டு வச்சாரு? எங்க வச்சாரு? அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? 2வது அதிகாரம் வாசிக்க பார்க்கலாம். போதுமா? ஆண்டவர் உண்டாக்கின தோட்டம், தேவன் உருவாக்கி இருக்கிற தோட்டம் யாருக்காக? யாருக்காக? எனக்காக, உங்களுக்காக, ஆதாமுக்காக தான் உண்டாக்கினாரையா. ஆனா இன்னைக்கு நம்ம இதெல்லாம் மறந்து போயிடுறோம். ஆண்டவர் நமக்கு செய்தது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே என்ன செய்தாராம்? வைத்தார். நல்ல பல வர்க்கங்களை ஆண்டவர் யாருக்காக சிருஷ்டித்தார்? யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, யாருக்காக? ஆமா. இன்னைக்கு அந்த தோட்டத்துக்குள்ள இருக்க வேண்டிய நம்ம காசு கொடுத்து என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? பழங்களை போய் வாங்குறோம். அந்த பழங்கள் எல்லாம் நல்லா இருக்கா? அதுல இன்னைக்கு எல்லாமே என்னென்னவோ பழம் சாப்பிடுறதுக்கே பயமா இருக்கு. சோ ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம், நம்மை சிருஷ்டித்ததின் நோக்கம், உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றுவதற்காகவே உங்களை சிருஷ்டித்தார். தோட்டத்தை உண்டாக்கினார், தோட்டத்தில் வைத்தார். தோட்டத்திலே வைத்த உடனே இந்த தோட்டத்திலே ஆண்டவர், வேதம் சொல்லுகிறது, 4 நதிகள் என்ன செய்ததா? உருவாக்கினார். ஆண்டவர் உருவாக்கிட்டார். அந்த நதிகள் தான் அந்த தோட்டத்தை என்ன செய்ய வைத்தது? செழிப்படைய வைத்தது. இந்த தோட்டம், நல்லா கவனிங்க, இந்த தோட்டம் எதை காட்டுகிறது என்றால் சபையை காட்டுகிறது. இந்த தோட்டம் எதை காட்டுகிறது? சபை. இந்த சபையில ஆண்டவர் வைத்திருக்கிறதான கனிகள் என்ன கனிகள்? ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் 9 வகையான கனிகளை ஆண்டவர் தோட்டத்திலே வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்தில் இருக்கிறதான கனிகளை, என்னென்ன கனிகள் உங்களுக்கு தேவையோ அதை புசிக்க வேண்டும் என்றால் அந்த கனியின் மேல என்ன வேண்டும் உங்களுக்கு? முதலாவது, ஒரு பழம் சாப்பிடணும்னா அந்த பழத்து மேல என்ன இருக்கணும்? ஆசை இருக்கணும். சிலருக்கு மாம்பழம் பிடிக்கும், சிலருக்கு பலாப்பழம் பிடிக்கும், சிலருக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும், சிலருக்கு ஒரு ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சா இன்னொரு ஆளுக்கு என்ன செய்யாது. ஆனால் சபையாகிய தோட்டத்தில் இருக்கிற அந்த ஆவியின் கனிகளாகிய அந்த 9 கனிகளும் எனக்கு இது மட்டும் போது, இது மட்டும் போது அந்த அல்ல, எல்லாமே நீ விரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு தரவர் வல்லவர். அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் அறியாதிருக்க எனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, வரங்கள். கலாத்திய நிருபத்திலே பவுல் எழுதும் போது ஆவியின் கனிகளை குறித்து எழுதுகிறார். அந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். சோ பவுல் சொல்லும் போது இவைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அறியாமல் இருக்க எனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அப்ப இந்த தோட்டத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தோட்டத்தில் இருக்கிறதான பழங்கள் ஒவ்வொன்றையும் குறித்தும் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு பழமும் எப்படிப்பட்டது? சில பழம் புளிக்கும், சில பழம் என்ன செய்யும்? சில பழம் இனிக்கும், சில பழம் கசக்கும், சில பழம் துவர்க்கும். அப்படிதானே? ஒவ்வொரு பழத்திற்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கு. இதை சாப்பிடாம
அந்த பழத்தினுடைய தன்மையை நாம் ஒரு நாள் சொல்லவே முடியாது. அப்போ தோட்டத்தில் இருக்கிறதான இந்த கனிகளை குறித்ததான வாஞ்சை உங்களுக்கு வந்தால், அந்த கனிகள், ஒவ்வொரு கனிகளும் என்னென்ன கனிகள் என்பதை அறிந்து கொண்டால் தான் அந்த கனிகள் மேல நமக்கு என்ன வரும்? ஆசை வரும். அந்த ஆசையை நாம் ஆண்டவருடைய கரத்தில் தெரிவிக்கும் போது அந்த ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப மனிதனை ஆண்டவர் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல தோட்டத்தை உண்டு பண்ணினார். அந்த தோட்டத்தில் ஆண்டவர் கனி வகைகளை உருவாக்கினார். சோ இப்ப ஆதாமை கொண்டு போய் அந்த தோட்டத்தில் விடுறார். இப்ப அந்த தோட்டத்தில் விடுகிறதான ஆதாமை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? அழைத்து கொண்டு வந்து 2 காரியம். தோட்டம் என்பது சபை. இந்த சபையை காக்க, இந்த சபையை பண்படுத்த கர்த்தர் தேவனுடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தோட்டம், தோட்டத்தின் மத்தியில நல்ல கனி மரங்கள் இருக்கிறது. இந்த கனிகள் மரங்களிலே அதிகமா இருக்கும்போது நிறைய பறவைகள் வரும், அணில் வரும், எல்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு போயிடும்? கொத்திட்டு போயிடும். அதே மாதிரி தான் பிசாசானவனும் தோட்டத்தில் அநேக கனிகள் இருக்கும்போது உன் வாழ்க்கையில உன்னை சீரழிக்க, உன்னை கெடுக்க, உன்னை ஆண்டவர் சமூகத்தை விட்டு துரத்த அவன் தீர்மானம் பண்ணி வருவான். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கிட்டேன், என் சாயல உருவாக்கிட்டேன், உனக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்கிட்டேன், அந்த தோட்டத்தில் பழமெல்லாம் வச்சிட்ட மகனே. ஆனா இப்ப வந்து நான் அந்த தோட்டத்தில் வேலை செய்ய முடியாது. நீ தான் அந்த தோட்டத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேலை செய்யணும். என்ன செய்யணும்? வேலை மட்டும் செய்யக்கூடாது, அதை நீ என்ன செய்யணும்? காக்கணும். ஆண்டவர் அவர் சாயலில் உருவாக்கப்பட்ட உனக்கென்று தேவன் செய்திருக்கிற காரியம், உனக்காக ஒரு நல்ல வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்காக கர்த்தர் தந்திருக்கிற நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவர் தந்த வேலை, வாட்ச்மேன் வேலையா? கர்த்தருக்கு தோத்திரம். நீர் பாய்ச்சுற வேலையா? கர்த்தருக்கு தோத்திரம். மண் வெட்டுற வேலையா? கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாவற்றிற்காக நீ என்ன செய்ய வேண்டும்? நல்லா சொல்லுங்க, கர்த்தரை தோத்திரம் பண்ணணும். தோத்திரம் பண்ணணும். ஆண்டவருடைய பார்வையில நம்ம எவ்வளவு அருமையானவர்கள் என்பதை நீங்க பார்க்கணும். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆதாமை படைத்தார், அவர் சாயலாய் படைத்தார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். தோத்திரம். அவன் வாழ்வதற்கான வழியை கர்த்தர் காட்டினார். இவை எல்லாம் ஆண்டவர் செய்தது யாருக்காக என்றால் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக ஆண்டவர் இதை செய்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் நமக்கு செய்தும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை என்ன செய்கிறோம்? குறை சொல்றோம். எல்லாம் செஞ்ச ஆண்டவர், ஆண்டவருக்கு ஏற்ற துணையையும் ஆதாமுக்கு ஏற்ற துணையையும் கர்த்தர் என்ன செய்தாராம்? என்ன செய்தார்? உருவாக்கினார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆனால் 2வது அதிகாரம் கடைசி வசனங்களிலே வாசிக்கும் போது ஆதாமுடைய விலா எலும்பில் இருந்து ஏவாளை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். நல்லா கவனிங்க. இப்ப 2 பேரும் உருவாக்கப்பட்டாச்சு. இந்த பூமியும் உருவாக்கப்பட்டு அருமையான தோட்டம், தோட்டத்தில் மரம், செடி, கொடிகள், பறவைகள் எல்லாம் ஆயிற்று. ஆண்டவர் தனியா இருக்கிறார். இப்ப இவருக்கு ஒரு துணை வேணும். என்ன செய்யறார்? டெய்லி ஏதேன் தோட்டத்துக்கு போறார். ஏதேன் தோட்டத்துக்கு போறார். எதுக்கு தெரியுமா? தாம் உருவாக்கின, தான் உண்டாக்கின பிள்ளைகள் எந்த நிலைமையில இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக டெய்லி தோட்டத்துக்கு போய் அவங்களோட என்ன செய்யறாரு? பேசுறாரு. தோட்டத்துக்கு டெய்லி யார் வருவா? யார் வருவா? தோட்டக்காரர் வரார், எஜமான் வரார், நம்ம ஆண்டவர் வரார். ஆண்டவர் வரார். சபையாகிய தோட்டத்துக்கு ஆண்டவர் வருகிறார். எதற்காக? உன்னோடு பேசுவதற்காக. நீ எந்த நிலைமையில இருக்கிற? உனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தன, நல்ல ஒரு தோட்டத்தை தந்தன,
அந்த தோட்டத்தில் நல்ல மரஞ்செடி கொடிகள் எல்லாம் தந்தன, இதெல்லாம் பழுது பார்க்க சொன்னன. நீ எப்படி வைத்திருக்கிறாய் இந்த தோட்டத்தை? இந்த தோட்டத்தில் இருந்து என்ன வருமானம் வருதா? இந்த தோட்டத்தில் இருக்கிற பழங்களை நீங்க சாப்பிடுறீங்களா என்றெல்லாம் ஆண்டவர் நம்மை விசாரிப்பதற்காக எங்க வராரு? தோட்டத்துக்கு வரார். இவை எல்லாம் ஆண்டவர் செய்யும் போதும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை குறை சொல்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம். சோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க. இதுல வேத வசனத்துல அதுல நீங்க ஒரு வசனத்தை முந்தின வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க. நான் இப்படி சொல்றேன், அவர் உங்களை விசாரிப்பதற்கு எங்கே வாரார்? தேவனுடைய சபைக்கு வாரார். அவர் நம்மை விசாரிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்களை எல்லாம் மறந்துட்டாங்க. பிள்ளைகளே சொல்லுது தெரியுமா, எங்க அப்பா அம்மா என்ன செஞ்சுட்டாங்க, என்ன மறந்துட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை, அம்மா கூட மறந்துடுவாங்க. ஏசாயால சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை. அப்ப அப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். ஆண்டவர் மறந்தார். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே, உங்க வீட்டுக்காரர் உங்களை விசாரிக்காம இருக்கலாம், உங்க அப்பா அம்மா உங்களை விசாரிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஏன் அவர் உங்களை விசாரிக்கிறார் என்றால், நீங்கள் அவர் சாயலில உருவாக்கப்பட்டபடியினாலே, அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே தோத்திரம், அவர் உங்களை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். உங்களுடைய கஷ்டத்துல, உடைய கண்ணீரில, உடைய வேதனையில, உடைய வியாதியில மனிதர் உன்னை கைவிடலாம், மனிதர் உன்னை வெறுக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை விசாரிக்கிறார், வந்து விசாரிக்கிறார். தோத்திரம். நல்ல சமாரியனுடைய கதையில நம்ம பார்க்கிறோம் இல்ல, ஆசாரியன் வந்தா ஒதுங்கிட்டான், லேவியனும் ஒதுங்கிட்டான். ஆனா நல்ல சமாரியன் வந்து அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு எண்ணெய் பூசி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு போனதை நம்ம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட நீ ஒன்றை மறந்துடாத, என்னை ஒவ்வொரு நாளும் என் அப்பா விசாரித்து கொண்டே இருக்கிறார். என்னை யாரெல்லாம் மறந்தாலும் சரி, அவர் என்னை விசாரிக்கிறவர். அதனால அடுத்த வசனத்தில் சொல்றார் பேதுரு, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறான்? கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடுறான். ஒன்ன விழுங்கணும், அதுதான் அவனுடைய வேலை. ஏன் தெரியுமா? அவரை போல உண்டாக்கப்பட்டாச்சு. அவர் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை செஞ்சிட்டான். ஆனா இன்றைக்கு அவனை அவன் பக்கமாய் திருப்புவதற்காக உன்னை அவன் தேடி வாரான். எங்க வாரான்? தோட்டத்துக்கு வாரான், வீட்டுக்கு வாரான், வேலை செய்கிற இடத்துக்கு வாரான். எல்லா இடத்திலையும் வந்து உன்னை அவன் பக்கமாய் இழுப்பதற்கு அவன் எத்தனம் கட்டி கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சோ அந்த புத்தி உனக்கு வேண்டும் என்றால், பவுல் 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான அந்த ஆவியின் வரங்கள் உனக்குள்ளே இருக்குமானால், அந்த ஆவியின் வரங்கள் உனக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாய் நீ இது என்ன எதனால வருகிறது என்பதை உன்னால் வழங்கிக் கொள்ள முடியும். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறவர். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் சில நேரங்களில் நம்ம ஆண்டவரை குறை சொல்றோம். இவ்வளவெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தானே. அது என்ன வசனம்னு தான் தெரியல, ஆனா வசனம் தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்?
ஏனெனில் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் என் கூடவே, ஆண்டவர் என் கூடவே நான் எங்க போனாலும். அதான் தாவீது சொன்னா, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே நீ இருக்கிறீர். எங்க போவேன் ஆண்டவரே, எங்க போவேன்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் இந்த உலகத்தின் அதிபதிக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் நீர் என் கூடவே இருக்கிறீர். உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஏன் உங்க கூட இருக்கிறார்? ஏன் கூட இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டதான நாம் அவருடைய சாயலை இழக்க காரணம், இந்த கனியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்றார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்தார். கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். கீழ்ப்படியாமை நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய கேப்பை உருவாக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். அதனால தான் சொன்னார் 1 சாமுவேல் புத்தகத்தில், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறவர். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவன் சிருஷ்டித்தார். அவர்களை நல்ல தோட்டத்தில் வைத்தார். அந்த தோட்டத்தில் என்ன 4 நதி ஓடுற இடமெல்லாம் பொன்னு விளையுது, வெள்ளி விளை, எல்லாம் விளையுது, எல்லாம் இருக்கு, ஒரு குறை இல்லை. ஆனா இப்ப அவங்களுக்கு குறைபட காரணம் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறினதுனால. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும் தெரியுமா? குறைகள் வரும், குறைகள் வரும். அதான் பவுல் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் என்ன செய்வார்? என் தேவன். அந்த வார்த்தை தான் வேணும், நீ சொல்லணும். என் தேவன், என் தேவன். இது எத்தனை பேர் ஆணித்தரமா சொல்ல முடியும்? அந்த விசுவாசம் நமக்குள்ள. என் தேவன் என் குறைகளை எல்லாம் மகிமையில நிறைவாக்குவது மட்டுமில்ல, இந்த பூமியிலே ஆண்டவர் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், காரணம் என் ஆண்டவர் யார் கூட இருக்கிறார்? என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாகவும் பந்தி ஆயத்தப்படுத்துவது மட்டுமல்ல, என் தலையை என்ன செய்வாராம்? எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அதோடு கூட நிறுத்தி விடல, என் பாத்திரம் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். ஆமா, நீ கீழ்ப்படிஞ்சனா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை சாரும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தோட்டமாகிய சபையில ஆண்டவர் வரும்போதெல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு இன்னைக்கு உன்னுடைய செவிகள் மந்தமாய் போக காரணம் உனக்குள்ள கீழ்ப்படியாமை. இன்னைக்கு அதை எடுத்து நீ மாற்றி போடு. தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தோட்டத்துக்கு வரும்போது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எப்போ வருவாராம்? பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் எங்க வராரு? தோட்டத்துக்கு வராரு. இந்த நாளிலே ஆண்டவரே, இன்னைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல குளிர்ச்சி ஆண்டவர் தந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானே? நல்ல குளிர்ச்சியான வேலை இன்னைக்கு. கொஞ்சம் போன வாரம் மாதிரி இருந்தா நேரம் எவ்வளவு நேரம் இருக்கவே முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் குளிர்ச்சியை தேடுறோம். என்னைக்கு மழை வரும், எப்ப மழை வரும், மழை வரும், மழை வரும். தமிழ்நாட்டில எல்லாம் மழை அடிச்சு ஊத்துது, நம்ம ஊர்ல மழை இல்லையேன்றோம். ஆனா கொஞ்சம் குளிர்ச்சி இருக்குல்ல. அப்ப பகலில் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் வாராரு. எதுக்காக வாராரு? என் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க என்று விசாரிக்க வர்றார். ஒரு நாள்ல வந்து கூப்பிட்டா 2 பேரும் சத்தமோ இல்ல இல்ல. காரணம், இப்ப இவங்க யாரா இருக்காங்க? ஆண்டவருடைய சத்தத்தை மீறினதுனால, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை போனதுனால இப்ப இவங்க யாராயிட்டாங்க? பாவிகளா மாறிட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. நீ ஆண்டவருடைய சாயலில் இருக்கும்போது தேவ சத்தத்தை உன்னால கேட்க முடியும். நீ ஆண்டவருடைய சாயலில் இருக்கும்போது ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய சாயலை நீ இழப்பதற்கு காரணம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீ கீழ்ப்படியாம போனதுனாலதான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிய படிய படிய கீழ்ப்படிய படிய
உன் வாழ்க்கையில மேன்மையை தான் தவிர வேறு ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் உன்னோடு கூட சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், ஒருவேளை நீ யார் என்கிற உண்மை நிலவரம் உனக்கு தெரிஞ்சிடும். அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க இப்ப உங்களை பார்க்க விரும்பல, ஏன்னா நாங்க யாரா இருக்கிறோம், நிர்வாணிகளா இருக்கிறோம், பாவிகளா இருக்கிறோம். தோத்திரம், நீ ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாம போனா சில நேரங்களில் இப்பேற்பட்ட நிலைமைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். இந்த நல்ல கர்த்தருடைய நாளில் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறதான நான், தேவன் என்னை வைத்திருக்கிறதான இடத்துல தேவ சத்தத்தை கேட்டு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் நடப்பேன் என்று ஒப்பு கொடுக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைய கர்த்தர் நிச்சயம் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற காரியம் சாதாரணமானது அல்ல. எல்லாமே ஆண்டவர் வச்சிருக்கார். நீங்க அந்த 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை நீங்க அந்த வீட்டில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நதி பாயிற இடமெல்லாம் அது செழிப்பாக இருக்குது. அந்த தோட்டத்தில் நதி பாயிற இடமெல்லாம் செழிப்பாய் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அங்க பொன்னு விழுது, வெள்ளி எல்லாமே கிடைக்கும். அப்ப ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்துதான் ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அது இல்லை இது இல்லை என்று நாம் குறை சொல்லி கொண்டிருக்க காரணம், தேவன் நம்மை வைத்த இடத்துல நாம் இல்லாத போது சில நன்மைகளை நாம் இழக்க நேரிடும். ஏதேனில் இருக்கிற வரை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு குறைச்சல் இல்லை. ஆனா தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட போது அவங்க வேர்வை சிந்து உழைத்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த காலையில தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நம் வாழ்வில தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர் நம்மை எப்போதும் விசாரிப்பார். அவருடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். அவர் உனக்கு ஒரு குறை இல்லாதபடி உன்னை வழிநடத்துவார். உன்னை விசாரிக்கிற ஒருவர், உன் குறைகளை நிறைவாக்குகிற ஒருவர். தோத்திரம், இன்னைக்கு விரும்புவதெல்லாம் என் சாயலாய் படைக்கப்பட்ட என் பிள்ளை என் சத்தத்தை கேட்டு நான் அவனை வைத்ததான இடத்திலே அவன் இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் விருப்பத்தை இந்த காலவேளையில நீங்கள் நிறைவேற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். யாருக்காவது தெரியுமா? அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் என்ன செய்வார்? அவர் உன்னுடைய மன விருப்பம். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைய, அவர் சாயலாய் படைக்கப்பட்ட உன்னை, அவர் சாயலில் உருவாக்கப்பட்டதான உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காலவேளையில் சொல்லுகிறார், மகனே மகளே, என் சத்தத்தை கேட்டிருக்கிறதான நீ, என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான நீ, நான் வைத்திருக்கிற இடத்துல இருக்கிற நீ, உனக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். உன் மன விருப்பம் எதுவோ அதை என்கிட்ட சொல்லு. அதை நான் உனக்கு என்ன செய்வேன்? தந்தருளுவேன், தருவேன், அதை நிறைவேற்றுவேன். அப்படின்னா என்ன செய்ய போறேன்? ஃபுல்ஃபில் பண்ண போறார். தோத்திரம். ஆண்டவர் என்னைக்கோ சொல்லி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லு, ஆண்டவர் என் விருப்பம் இதுதான், என் விருப்பம் இதுதான், அதை என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க, நிறைவேற்றுங்க. அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னுடைய ஆசை, உன்னுடைய தேவை, உன்னுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் நிறைவேற்றவர் வல்லவர். ஏனென்றால் ஏன் ஆண்டவர் என் தேவையை நிறைவேற்றணும்? நான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன். ஆமென். அவர் எனக்கு தந்த வேலையை நான் செய்கிறவன். என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அவர் என்னை எப்போது விசாரித்துக் கொண்டிருக்கிறார். என் குறைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர். அவர் என் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று என்னால் விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். எல்லாரும் எழுந்து நிற்போமே, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உமது சாயலாய் படைக்கப்பட்ட என்னை உம்முடைய சுவாசத்தை ஊதி, ஆண்டவரே, நான் கைவிடப்படாதவனாய், நான் பரதேசியை போல வாழக்கூடாது என்பதற்காக நீர் எனக்கு ஒரு நல்ல செழிப்பான தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே கொண்டு வைத்து எனக்கு ஒரு வேலையும் தந்தீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அந்த தோட்டத்திலே வந்து என்னை எப்போது நீர் விசாரித்துக் கொண்டிருக்கிறீர். என் குறைவு என்ன என்பதெல்லாம் நீர் பார்த்து பார்த்து எனக்கு உதவி செய்த ஆண்டவர் நீங்க தான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. அப்படிப்பட்ட தேவனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் போகக்கூடாது. அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் உமது சாயலால் படைக்கப்பட்டவன். நான் அடிக்கடி ஆண்டவரே இதெல்லாம் மறந்து என் ஆண்டவரே நான் குறை பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த காலையில ஒன்றை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நான் எதை கண்டு பயப்படேன். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் பயப்படேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் எதை கண்டும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இந்த இயேசு என்னை மறவார். இந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை யாவையும் செய்வார். நான் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் பயப்படேன். தேவன் எனக்காய் யாவையும் செய்வார். நான் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார். நான் அஞ்சிடேன். சொல்லுங்க. ஒருபோதும் நான் அஞ்சிடேன். நான் கலங்கினேன். நான் சோர்ந்தேன். ஒருபோதும் நான் அஞ்சிடேன். நான் அஞ்சிடேன். ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஏற்கனவே செய்தவர், செய்து முடித்துதான் இந்த பூமியில நம்மை வைத்தார். இன்னும் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியவைகளை
ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டுமானால் ஒன்றே ஒன்று, ஆண்டவர் சாயலால் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சுவாசத்தை எனக்காக அவர் ஊதி இருக்கிறார். எனக்கென்று ஒரு நல்ல வேலை ஆண்டவர் தந்திருக்கிறார். என்னை பராமரிக்க ஒரு நல்ல பராமரிப்பு இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த இடத்திலே வந்து என்னை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். என் குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிய, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. கீழ்ப்படிதல் ஆண்டவர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற ஒன்று. இயேசுவானவர் இந்த பூமியில வந்தபோது பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், மரணபரியந்த கீழ்ப்படிந்தார். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிவோம், தேவ சத்தத்தை கேட்போம், ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல இருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குறையாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை முதல் ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்ப குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கத்த சந்தி. அவள் செய்கிற வேலைகள், அவர் செய்கிற தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். சிறு பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் பாதுகாத்துக்கள். விசேஷமாய் ஆண்டவரே தோத்திரம், அடியார்கள் நாளை தினத்தில் கடந்து போகிறோம். எங்களுடைய பிரயாணங்கள் என்று கூட வாரும். விட்டு போகிற சபை மக்கள் எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒருவர் கூட ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடாதபடிக்கு நாங்கள் மறுபடியும் ஒருவரை ஒரு முகமாய் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்யணும். அவங்களுக்கு நல்ல சரீர சுக பலன் ஆரோக்கியத்தை கத்த தரும்படியானங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களை முடித்து சந்தோஷமாய் நாங்கள் வந்து ஒருவரை ஒருவர் சந்தித்து முகமாய் பார்த்து கத்தரை ஆராதிக்க கத்தர்களுக்கு உதவி செய்யும். பொது பிள்ளைகளுடைய பிரயாணங்களிலே கூட உடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய நீக்கும் சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.